லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அதோட மிடில் லைனை நான் பாடுவேன். அதோட ஃபர்ஸ்ட் லைன் ஓப்பனிங் அது என்ன பாட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த வேதனை யாருக்கு தான் இல்ல. யாரா அது ஏன் பாட்டு கேச பாட்டு பாடுறது? வாடி அம்மா ஜக்கம்மா இதெல்லாம் கிரண் மேடத்தை பார்த்து கிறங்கி போனவங்கள நானும் ஒருத்தன். ஓ, இப்போ கூட இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள நல்லா பண்றாங்க. இப்பயும் நீ நல்லா பண்றடா. நெஞ்சமெல்லாம் மீசை முடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வரிகள் அப்படி எழுதிருக்காருனே லிரிசிஸ்ட். இதெல்லாம் எப்பறா இவனை எல்லாம் யாரா அப்படி கேள்வி கேட்க சொன்னது? வீடியோல வந்து ஒரு 2 பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோ அது என்னன்னு நீங்க பாத்துருங்க. அதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். எங்க டீமுக்கு குக் அண்ட் கோமாளிக்கு எப்போ நீங்க உங்களுடைய ஸ்பெஷல் டிஷ்ஷை சமைச்சு கொடுக்க போறீங்க? நம்ம டீம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு கிராண்ட் காலா டின்னர் மாதிரி. சாரகு செலவுலாம் என்னோடது, நான் பாத்து நிறைய பேர்ட்டு வந்துச்சு. நாங்க சன்னி லியோன்ட்ட கூட வந்துச்சு. இல்ல நாங்க 3 பேர் தான் பிளான் பண்ணதுனால அதை நாங்க கொடுக்கல உங்கள்ட்ட. அவ்வளவு பெருமையா பேசியிருந்தாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. அண்ணே, அடுத்து ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு ரவுண்ட் உங்களுக்கு. எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம மெஹந்தி சர்க்கஸ் படத்துல நீங்க ஒரு கேரக்டர் பண்ணிருப்பீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸ் பாடல்கள் மேல உங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம் இருக்கும். எப்ப எதை கேட்டாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. இத அப்ப நம்ம லைவாவே நாங்க செக் பண்ண போறோம். அதெல்லாம் வந்து டைரக்டர் வந்து சொன்னாரு. கிடையாது, உங்களுக்கு எவ்வளவு தெரியுது ஒண்ணும் இல்ல. 90s கிட்ஸ்ல நிறைய பாடல்கள் இருக்கு. அதோட மிடில் லைனை நான் பாடுவேன், இல்ல நான் சொல்லுவேன். அதோட ஃபர்ஸ்ட் லைன் ஓப்பனிங் அது என்ன பாட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே அண்ணே, ஃபர்ஸ்ட் சாங். ஆத்துக்குள்ள நேத்து ஒண்ணு நினைச்சேன், வச்ச நேரம் போக மஞ்ச குளிச்சேன், கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா முதுகு தேய்க்கவா, அது கூடாது இது தாங்காது, சின்ன காம்பு தானே பூவை தேடுது. என்னடா தமிழ் பாட்டு தான். என்னடா எழுதுறானா? லிரிசிஸ்ட கூப்பிடவா? இப்பவே வெயிட் பண்ணிடுவேன். இவ்வளவு இதாவா எழுதி இருக்காங்க. அண்ணே, இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க. இந்த பாட்டுலயே அப்படி நடுவுல வருதுன்னு கேப்பீங்க. ஏதோ ஹிண்ட் கூட. ஹிண்ட் இருந்தா கொடுக்குறேன் பாருங்க, நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சிப்பிக்குள் முத்து. சரி, ஹிண்ட் இல்லாமலே நீங்களே கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்னால உங்களுக்கு இது ட்ரையல் கூட வச்சுக்கலாம். சரி, இந்த பாட்டு வந்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட், மார்கழி மாசம் பார்த்து மாறுல பூவாச்சா, ஏதடா வம்பா போச்சு லவுக்கையும் கிடையாது. ஏதடா வம்பா போச்சு. இதெல்லாம் வந்து நடிக்காதீங்க, உண்மையா சொல்லுங்க. இல்ல டக்குன்னு ஞாபகம் வரணும்ல. இந்த பாட்டுக்கே தெரியல. நீங்க அடுத்து ஒரு பாட்டு இருக்கு, மான்குடி மன்னார்குடி மச்சான் என் கைய புடி. முதல் மரியாதை. சூப்பர். இப்பதான் படத்தை கண்டுபிடிச்சீங்க. பாட்டுக்கு நாளைக்கு சொல்லுவீங்களா? அப்படியே பாட்டு சொல்லுங்க. அந்த நிலாவத்தானா கையில பிடிச்சேன் என் குரேஷிக்காக. எனக்கே நிலாவை பிடிக்கிறாரு. இன்னைக்கு வந்து இந்தியா கிளிட்ஸ்க்காண்டி இந்த சிக்கனை பிடிக்கிறாரு. நல்ல மனிதர். ஓகே, அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். இதெல்லாம் எப்படா இவனை எல்லாம் யாரா இப்படி கேள்வி கேட்க சொன்னது? நான் இல்லண்ணே, மெஹந்தி சர்க்கஸ் சும்மா இருக்காம ஓடிடில பார்த்துட்டு வந்து உளறிருக்காங்க. ஓகே, ரெடி. சரி, பாடியே காட்டிடுறேன் உங்களுக்கு. அது என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்கல, மெத்த வாங்குன தூக்கத்தை வாங்கல, இந்த வேதனை யாருக்கு தான் இல்ல, சாவே வருத்தமா. அது ஃபர்ஸ்ட் லைன் இல்ல தெரியுமா? ஐயோ, அப்படியா? யாரா அது ஏன் பாட்டு கேச பாட்டு பாடுறது? கரெக்ட் தான். செகண்ட் லைன். செகண்ட் லைனா? பூங்காத்து திரும்புமா. கரெக்ட். ஓகே, வெரி குட் வெரி குட். விரும்புமா. இப்பதான் அந்த கேமோட இதுக்குள்ள வைப்புக்குள்ள வந்திருக்கீங்க. வரோம். அடுத்த கேம் தான் புடிச்சிருவீங்க. ட்ரை பண்றேன்டா. ஓகே, இது எப்படின்னு தெரியல. இது ஆனா முடிஞ்சா கண்டுபிடிங்க. ஓகே, கண்டுபிடிக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு நட்டம் தான் இது. சாராயம் இல்லாம சாஞ்சேண்டி கண்ணால கூழாங்கல் சேராத செங்கல்ல. எல்லாம் ஓவரா தெரியல. என்ன பாட்டு? கோடி அருவி கொட்டுதே அடி எம்மேல. இந்த கடைசில கேட்கலாம்னு நினைச்சேன். சரி, உசுர முட்டுதே தினம்னால. ஆஹா, அப்படியே ஜல்லிக்கட்டு காலரடி தாமா, நீ ஒண்ணுல ரெண்டு வாழ தொடலாம், ஒண்ணுல நீ ரெண்ட தொடுமா. எப்படி இந்த பாட்டு வைக்கப்படலாம். How did you know this song? all of a sudden 90s kids அப்படிதான் இருக்கு. கேள்வி கேட்கப்படாது. போ. எப்படி டாக் பேக் கூட சொல்லிட்டானுங்களா? 80s கிட் கேள்வி கேட்க கூடாதா? நெக்ஸ்ட் பாட்டு, நெஞ்சமெல்லாம் மீசை முடி. என்னண்ணே, வரிகள் அப்படி எழுதிருக்காருண்ணே லிரிசிஸ்ட். நெஞ்சமெல்லாம் மீசை முடி, நீந்துவதால் புது இன்பம் இன்பம் இன்பம்,
கன்னி இதழ் காது மடல் கவ்வுவதால் புது இன்பம் இன்பம் இன்பம். என்ன ஏன்டா இப்படி படுத்துற? இது ரொம்ப ஈஸியான பாட்டு. கட்டி பூடி வந்துட்டீங்களா பாத்தீங்களா? கண்டபடி அதுலயா சாங் காம்படிஷன்ல எப்படி ஒரு தம்சராட்ஸ புடிக்க வச்சா பாருங்க. நோட் பண்ணுங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பாட்டு. சின்ன வீடா இருந்தா நீ அப்பா வரலாம், பெரிய வீடா இருந்தா நீ எப்போதுமே வரலாம். சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? சொல்லுங்க, உங்க இஷ்டம் தான். யாருப்பா அது ஷோ டைரக்டர்? இவர் ஒரு சின்ன வீடு வச்சிருக்காரு, நல்ல மனிதர். உன்னை உத்து பார்த்தா மனோ டிராபிக் ஜாம் ஆச்சு, சுடு தண்ணி போல இங்கு கொதிக்குதடி மூச்சு. ஐடியாவே இல்ல. நைட்டு வந்து மாடை புடிச்சிட்டு வருவாங்க, அதான் ஒரு ஹிண்ட்ஸ் இதுக்கு. ஜக்கம்மா. அதான் அந்த ஓப்பனிங் இதுவே. ஜக்கம்மாவுக்கு முன்னாடி ஒரு வாடி அம்மா போட்டுங்க. ஓ வாடி அம்மா ஜக்கம்மா வந்து உங்களுக்கு தெரியுது. ஆனா அதான் சொன்னேன்ல, சந்தோஷ் சுப்ரமணியன் இங்க வர மாட்டீங்க. விஜயண்ணா பாட்டு. அதேதான் கரெக்ட். வாடி அம்மா. நன்றி நன்றி நன்றி. இதெல்லாம் கிரண் மேடத்தை பார்த்து கிறங்கி போனவங்கள நானும் ஒருத்தன். ஓ இப்போ கூட இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவங்கள. நல்லா பண்றாங்க இப்போ. நீ நல்லா பண்றடா. ஐயோ நைட்டானா நான் குதூகலம் ஆயிடுவேனே, என்னைய விடுங்கடா. அண்ணே இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது. அதாவது உங்களை பத்தி உங்களுக்குனே ஸ்பெசிஃபிக்கா வீடியோல வந்து ஒரு 2 பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்னன்னு நீங்க பாத்துருங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். வணக்கம் ஜட்ஜ். இப்போதைக்கு நான் உங்களை ஜட்ஜுன்னு தான் கூப்பிடணும், அண்ட் ஷெஃப்னு கூட கூப்பிடலாம். நான் வந்து ஒரு குக்கா எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ கேட்க விரும்பலை. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எனக்கு சொல்கிற கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் கொங்கு மண்டலத்துக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, அது நான் உங்ககிட்ட நிறைய ஃபீல் பண்ணேன். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான நேச்சர் வந்த அந்த டே 1லேருந்து எனக்கு அது நல்லாவே ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நான் குக் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் முதல்லலாம் வந்து பேசும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் ஒரு 2-3 தடவை வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்ககிட்ட ரொம்ப என்ன சொல்லுவாங்க, டவுட் எல்லாம் இருந்தால் உங்ககிட்ட கேட்டுக்கலாம், அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் தைரியமாக அழகாக சொல்லிக் கொடுப்பீங்களே, இது இப்படி பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கூட வேக வைங்க, அதெல்லாம் எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும் உங்ககிட்ட. அண்ட் அதான் நான் சொல்ல வந்தது என்னென்னா, ரொம்ப மரியாதையும் அதே மாதிரி நட்பும் சார்ந்த ஒரு ஜட்ஜ் நீங்கள். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது நீங்கள் வந்து 75,000 பேருக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்க, நல்ல டேஸ்டியாக சமைச்சு கொடுத்துருக்கீங்க, பக்கத்தில் இருந்து பரிமாறி இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய குவாலிட்டி, நிறைய ஹைலைட்டான விஷயம் உங்ககிட்ட இருக்குது. எங்களுக்கு, எங்கள் டீமுக்கு, ஐ மீன் குக் அண்ட் கோமாளிக்கு எப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்பெஷல் டிஷ்ஷை சமைச்சு கொடுக்க போகிறீங்க, உங்கள் கையால் எங்களுக்கு பரிமாறி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை சாப்பிட்டு அதை பற்றி பேசணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை. எப்போ கொடுக்க போகிறீங்க? சுஜிதா. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஷோல இவங்க வர்றாங்கன்னு யாருக்குமே ஐடியா இல்ல, எங்களுக்கே தெரியாது. ஆன்லைன்ல யார் பேரையோ சொன்னாங்க, பிக் பாஸ் பூர்ணிமா ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரியா வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷோல அவங்க தான் வந்து வின்னர். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த தென்னம்பூ வச்சு ஒரு சூப்பரா ஒரு பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நானும் பார்ட்னரும் ஓவராலா கண்டிப்பா இவங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற அந்த வைபை வந்து ஆரம்பத்துல இருந்தே அவங்க கொடுத்தாங்க, அதை காப்பாத்தினாங்க. ஸோ ரொம்ப ஒரு சமையல் தெரியல, நான் நிறையா அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லைன்னு சொன்னாலும் அதுக்காக வந்து நிறையா ஹோம்ஒர்க் பண்ணி த பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப யூனிக்காக இருக்கும், அவங்களோட சாய்ஸ் எல்லாமே. ஸோ சூப்பரான ஒரு பர்சன் அவங்க. வந்து எங்களோட நம்பிக்கை நட்சத்திரம். கண்டிப்பா இந்த சீசன்ல வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குக்ஸா வந்து இவங்க பிரியங்கா கலந்து. சோ அதுல அவங்க வந்து எப்போ சமைச்சு கொடுக்க போறோம். ஆக்சுவலா வந்து நான் இப்பதான் ஒரு 3 ஷோ ஷூட் முடிஞ்சிருக்கு இல்லையா, சோ கொஞ்சம் இன்னும் 2-3 ஷோ ஷூட் போக எனக்கு நான் தான் ரொம்ப லக்கி. பாருங்க உங்க கையால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீம்ல இருந்து சாப்பாடு எனக்கு தான் கிடைச்சிருக்கு. சோ நம்ம டீம் எல்லாருக்குமே வந்து ஒரு நாள் வச்சிருங்க, நம்ம டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு கிராண்ட் காலா டின்னர் மாதிரி நல்லா லைவா வெஜ் அண்ட் நான்வெஜ் வந்து ஒரு அட்டகாசம் நான் யோசிச்சிட்டே இருக்கேன். ஸோ எப்பவுமே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சூப்பரா ஒரு கிராண்ட் காலா டின்னர் ஒரு அரேஞ்ச் கண்டிப்பா பண்ணிடுங்க. தேங்க்யூ சுஜிதா, ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. சாரகு செலவெல்லாம் என்னோடது, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, பெரிய பிரச்சனை இருந்தாலும். ஸோ அடுத்தது வணக்கம், என்னோட பேர் வந்து விக்னேஷ். நான் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் வந்து ஒரு குக்கிங் சேனல் ரன் பண்ணுறேன். என்னோடய சேனலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கிச்சன். எனக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை வந்து அமைத்து கொடுத்த இந்தியா கிளிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
மாடம்பட்டி ரங்கராஜன் சார் அப்படின்னு சொன்னாலே வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டியும் அப்படியே வந்து உள்ள ஒரு எனர்ஜி தான் வரும். பிகாஸ் உங்களுடைய ஒரு பெரிய எனர்ஜி பேக்கே நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த எனர்ஜி பேக் வந்து ஒரு வாட்டியும் நம்ம லோவாக இருக்கிற டைமில் வந்து அந்த உங்களோட வீடியோஸ், உங்களுடைய இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு அறியாத ஒரு எனர்ஜி வரும். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சமைக்கிறதுக்கு நம்ம ஊர்லேருந்து தண்ணீரை வந்து எடுத்துக்கிட்டு அங்கே போனீங்கன்னு சொல்லும் போது எவ்வளோ ஒரு வியப்பான விஷயமா இருந்துச்சு. அப்பா சமையலில் வந்து டேஸ்ட்டு மாறக்கூடாதுன்றதுக்காக இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுலாம் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டியூ சார். எனக்கு ஹேட் இல்லை, அதனால் ஹேட்ஸ் ஆஃப் டியூ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சக்ஸஸ் அப்படின்றது சொல்லலாம், எல்லாம் ஈஸியாக சொல்லிடுறாங்க. பட் அந்த சக்ஸஸ் முன்னாடி பெரிய ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டிருப்பீங்கல்ல, அதுக்கான எது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். விச் கேவ் யூ த எனர்ஜி அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் கியூசின் என்ன அப்படின்றதும் சொல்லுங்கள். அந்த ஃபேவரட் கியூசினில் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி அதையும் சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஃபைனல் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்னி வரைக்கும் நான் சமைச்சிக்கிட்டே இருக்கேன் இந்த ரெசிபி, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த ரெசிபி நான் எதிர்பார்த்த டேஸ்ட் அண்ட் பக்குவம் டெக்ஸ்சர்லாம் வரலை அப்படின்னு நீங்கள் எந்த ரெசிபியை நினைக்கிறீங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இந்த ஒரு 3 கொஷின்ஸுக்குமே ஒரு ஆன்சர் கிடச்சிதுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இந்த வாய்ப்பை அமைதி கொடுத்த இந்தியா கிளட்ஸுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள். குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் இதுலேயுமே வந்து நீங்கள் ஒரு பெரிய கிராண்ட் ஹிட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஃபேனாக ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ விக்னேஷ். வேர்ட்ஸ் 3 கேள்வி கேட்டிருக்காரு. ஆமாம். ஒன்று வந்து எது வந்து who give the energy? எங்கள் அப்பா அம்மா. ஓகே. சின்ன வயசுலேருந்து அவங்களுடைய இதெல்லாம் பார்த்து அவங்களுடைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்ததுனால ஜெயிக்கணுங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் ஃபோக்கஸ்டா இருக்கு. ஓகே. அடுத்தது வந்து எனக்கு பிடிச்ச கியூசைன் வந்து ஆப்வியஸா சவுத் இந்தியன் ஃபுட் தான். ஃபேவரட் கர்ட் ரைஸ். ஓகே. கர்ட் ரைஸ் 3 வேளையும் கர்ட் ரைஸ் இருந்தா சாப்பிட்டுருவேன். அதே மாதிரி அரிசி பருப்பு சாதம். அதாவது அது ஒரு பிரியாணி, கோயம்புத்தூர் பிரியாணின்னு சொல்லலாம். சரி. ஸோ அரிசி பருப்பு சாதம் என்னோட ஃபேவரட். ஸோ கர்ட் ரைஸ் அண்ட் அரிசி பருப்பு சாதம் தான் சாருடைய ஃபேவரட். அவர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நீங்கள் அதை கொடுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நீங்களே ட்ரை பண்ணி இன்னும் நான் எதிர்பார்த்த அந்த இது வரல வந்து இந்த மேங்களூரியன் ப்ரான் கீ ரோஸ்ட். அது வந்து நான் ட்ரை பண்ணி சென்னையில் சண்டேஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி சண்டேனாலே ரெஸ்டாரண்ட் லீவா சார்? ஆமாம், அப்படி ஒரு பேரே இருக்கு. ஆமாம், எனக்கு அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் 90% அந்த டேஸ்ட் வந்துருச்சு. இன்னும் 10% கிராக் பண்ணிடுவேன் அந்த ரெசிபியை. ஸோ அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு பேர் என்னது? மங்களூரியன் ப்ரான் கீ ரோஸ்ட். நானே இன்னைக்கு போய் அதை ட்ரை பண்ணுறேன் அடுத்தது ரெஸ்டாரண்ட்ல. வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜ் கடந்த ஒரு சில வருடங்களா, இன்னும் சில மாதங்களா சொல்லலாம், உலகம் எங்கும் வந்து ஒரு மிக பரவலாக பேசப்படக்கூடிய, மிக பரவலாக தேடப்படக்கூடிய, மிக பரவலாக ரசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டு செஃப்பாக அறியப்படுகிறார். ஒரு திரைக்கலைஞரா, ஒரு சமையல் கலைஞரா, பல்முக தன்மை கொண்ட ரங்கராஜ் வந்து எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாக பரிச்சயமானவர். எங்கள் வீட்டு கல்யாணத்தில் மிக மிக க்ளோஸ் ஆயிட்டோம். நாங்க எங்க வீட்டு கல்யாணத்துல ரொம்ப ஆரோக்கியமான மிகச்சிறப்பான உணவுகள் கொடுக்கணும், குறிப்பா சூழலுக்கு இசைவான என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான உணவு கொடுக்கணும், ஆர்கானிக் உணவு கொடுக்கணும், சிறுதானிய உணவு கொடுக்கணும். ஆனா இது எல்லாத்தையும் மிக சுவையா கல்யாண வீட்டு குதூகலத்தோட ரசிக்கும் தன்மையா கொடுக்கணும்னு நினைச்சு நான் வந்து நண்பர் ரங்கராஜ் கேட்டப்ப என்ன கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட முதல் தினத்திலிருந்து கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் அவரும் அவரோட குழுவினரும் மிக அழகா படியாற்றி எங்களுடைய வீட்டு கல்யாணத்தை மிகச்சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. அது வந்து இன்னைக்கும் வந்து கல்யாணம் முடிஞ்சதுன்னா பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை தாண்டி வந்து பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் மாதம்பட்டி நல்லா இருக்காரான்னு கேட்கிற அளவுக்கு எங்க வீட்டு குடும்பத்தின் ஒரு நண்பராக அவர் ஆகிவிட்டார். ரொம்ப அவருடைய ரொம்ப இலகுவாக பழகக்கூடிய தன்மை, ரொம்ப அந்யோன்யமா இருக்கக்கூடியது, தன்னுடைய துறையில மிக நுணுக்கமா கவனமா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா வச்சிருக்க ஒரு டீமை வந்து மேனேஜ் பண்றது, இப்படி பல விஷயங்களை
அவரை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். ஒரு சத்தான உணவை சுவையாக கொடுக்க முடியும் என்கிற ஒரு விஷயத்தை வந்து எங்கள் வீட்டு திருமணத்தின் மூலமாக அவர் வந்து உலகுக்கே நிரூபித்திருக்கிறார். அந்த வகையில வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு மிக 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 மறக்க முடியாத ஒரு நெருங்கிய நண்பராயிட்டார். அவரு பல பேர் இன்னைக்கு அவர்கிட்ட வந்து எங்க வீட்டுக்கு சமைப்பீங்களா, எங்களோட கல்யாணத்துக்கு வந்து சமைச்சு கொடுப்பீங்களா, எங்க வீட்டு விருந்துக்கு கொடுப்பீங்களா, எங்க நிகழ்ச்சியின் விருந்துக்கு கொடுப்பீங்களான்னு கேட்கறாங்க. அவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் சார் ஒண்ணு கேட்க முடியுமான்னு நான் யோசிக்கிறேன். என்னன்னா 100 உணவுகள் கொடுக்கிற இடத்துல ஒரு 4-5 உணவுகளாவது இந்த சூழலுக்கு இசைவான, அது சிறுதானியமா இருக்கலாம், இல்ல பாரம்பரிய அரிசியா இருக்கலாம், ஒரு ஆர்கானிக் காயா இருக்கலாம், அதையும் கண்டிப்பாக அவர் வந்து அவருடைய உணவு பட்டியல்ல ஒரு சுவை உணவாக சேர்க்க முடியுமா? அப்படி சேர்த்தாருன்னா ஒவ்வொரு அவருடைய பெரு விருந்துகள்லையும் ஒரு சிறுதானியம் இடம்பெறும் போது எங்கேயோ ஒரு ஏழை விவசாயிக்கும், எங்கேயோ ஒரு நிலத்தில் வந்து சூழலுக்கு இசைவாக ஒரு இயற்கை விவசாயம் செய்ததற்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிட்டும். அதை அவர் அவருடைய இனி வரக்கூடிய அது ஒரு பெரு விருந்தா இருக்கட்டும், இல்ல அவர் கலிபோர்னியால நடத்தக்கூடிய ஹோட்டலா இருக்கட்டும், இல்லைன்னா வெளியே எங்க ஒரு விருந்துக்கு போனாலும் சின்ன விஷயங்களையும் அவரால் அதை சாத்தியப்படுத்த முடியுமா? அப்படி கொடுத்த முடியும் அப்படின்னா அதுக்கு அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதுதான் என்னோட கேள்வி. ஸோ சூப்பர் டாக்டர் சிவராமன். ஸோ மிக மிக ஒரு அருமையான ஒரு பர்சன். அவர் வந்து எப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாரெல்லாம் அந்த வீடியோஸை பார்க்குறாங்க எல்லாருமே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவர் சொல்கிறது வந்து ஒரு வேத வாக்கு. இப்போது நம்ம வீட்டிலலாம் அப்பாவோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் இருந்து ஒரு புத்திமதி சொன்னால் எப்படி கேட்போம் இல்லையா, அது மாதிரி இவரை வந்து ஒரு அந்த உயரத்தில் வச்சுருக்காங்க. இவர் என்ன சொன்னாலும் அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு நம்பிக்கையை வந்து எல்லார் மனதிலையும் பெற்றிருக்காரு. அவருக்கு 3-4 வருஷமாக தான் நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனாலும் 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அட்டன் பண்ண ஒரு ப்ரோக்ராமில் நான் வந்து ஒரு டின்னர் பண்ணேன். அவர் தான் வந்து கெஸ்ட்டாக வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. நான் அந்த ஸ்பீச்சை ஃபுல்லாக கேட்டேன். ஸோ அன்னையிலிருந்தே வந்து நான் அவருடைய சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போது எங்களுடைய ஈவெண்ட்டில் நடக்கிற ஒவ்வொரு மெனுலையுமே சிறுதானியத்துக்கு ஒரு ஐட்டமாவது மில்லட் இருக்கும். ஒரு ஹெல்த் ஓரியன்டானதான் எங்களோட சமையலே அப்படிதான் இருக்கும். டால்டா, அஜினமோட்டோ ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். சார் கேட்ட ரிக்வெஸ்ட் அந்த மாதிரி ஆல்ரெடி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட். ஈவன் எங்களோட கோவை கஃபே ரெஸ்டாரண்ட் சான் பிரான்சிஸ்கோல நெக்ஸ்ட் வந்து மில்லட் இன்ட்ரடியூஸ் பண்றோம். இப்போதான் ஒவ்வொன்றா வந்து ஜெயின் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இப்போ மில்லட்ல கோதுமை தோசை, கம்பு தயிர் சாதம், சோள பணியாரம், ராகி தோசை இதெல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ அண்ணாவோட ஆசை வந்து ஆல்ரெடி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் அவர்கிட்ட அடுத்தது வந்து நான் ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து அண்ணா கிட்ட ஒரு கைடன்ஸ் கேட்டிருக்கேன், எந்த மீட்டில் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நிறையா ஆலோசனைகள் கொடுத்துருக்காரு. அதையும் ஃபாலோ பண்ணி. ஆமாம். ஸோ தேங்க்யூ அண்ணா. ரொம்ப எனக்கு இந்த எல்லா டாஸ்க்லையும் ரொம்ப பிடிச்சது வந்து எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த லாஸ்ட் அந்த 3 பேருடைய உங்களுடைய பைட் வந்து அந்த செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஓவராலாகவே. நிறைய பேர்ட்டு வந்து வந்துச்சு. நாங்கள் சன்னி லியோன்ட்ட கூட வந்து வந்துச்சு. இல்லை நாங்கள் 3 பேர் தான் பிளான் பண்ணதுனால அதை நாங்கள் கொடுக்கல உங்கள்கிட்ட. அவ்வளோ பெருமையாக பேசியிருந்தாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st, 2024.